ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த முட்டை குழம்பு இருக்கும். வாங்க இப்போ முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் அப்புறம் அரைச்சி சேர்த்துருந்த விழுது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட புளிப்பே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா நான் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா குக் ஆகிட்டு வந்துடுச்சு. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சேர்த்துருந்த எண்ணெய் கூட பாருங்கள் நல்லா மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம். நான் 6 முட்டையை வேக வச்சு மேலே ஓடு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். முட்டையை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. முட்டையை சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டா போதும். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். இந்த பதத்தில் இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முட்டை குழம்பு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம மசாலாம் அரைச்சலாம் சேர்க்கல, இன்ஸ்டண்ட்டாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.